குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி அப்படிங்கிற மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 59வது மேட்ச், லக்னோவில் நடக்க போகிற ஒரு மேட்ச். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச் நடக்குமான்னு தெரியல, பட் அதை பற்றி பார்ப்போம். பட் நேற்று பஞ்சாப் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலி என்னென்னா மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது மிசைல் லான்ச் ஆகிருக்கு. பர்டிகுலராக அந்த தர்மசாலா ரீஜனில், அதாவது பஞ்சாப் ரீஜனில் நிறையா மிசைல் லான்ச் ஆகிருக்கு. அந்த மிசைலை அவங்க வந்து தகர்த்துட்டாலும் கூட அதுக்கப்புறம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் இம்மீடியட்டாக லைட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த ஃபோக்கஸ் அதோட ஃபோக்கஸ் இல்லாமல் எல்லாரையும் வெளியேற்றிருக்காங்க. இட்ஸ் ஒரு மாதிரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். எவ்வளோ இஷ்யூவாக எவ்வளோ பெரிய பதட்டமாக இருந்திருக்கும் அங்கே அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளும் சும்மா இல்லாமல் போய் தேவையில்லாமல் கிரவுண்டில் ஒரு ட்ரோன் அடித்து அவங்க சும்மாவாக இருப்பாங்க. ஸோ வம்பிழுத்துட்டு தான் இருக்கும். ஸோ அது எந்த நிலைமையில போய் முடிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இது ஒரு ஐபிஎல்லே ஒரு கொஷின் மார்க்கில் தான் வச்சிருக்கு. அந்த பார்டரில் இருக்கிற ஸ்டேடியஸில் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறேன். அதோட அப்டேட்ஸ் இனிமேல் வர தான் நமக்கு தெரியும். லெட்ஸ் சி என்ன ஆகுதுன்னு. பட் வாங்க, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வேலையை பார்ப்போம். அது நடக்கட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே போகலாம். எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி மேட்ச் தான் இன்றைக்கி நடக்க போகுது. இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்து லக்னோவில் நடக்க போகிற ஒரு மேட்ச். ஓகே, ஸோ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் நம்ம காமன் பிளேயர்ஸை பார்த்துடலாம். எல்எஸ்ஜியில் காமன் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எய்டன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன், அப்துல் சமாத், டேவிட் மில்லர், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், இவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரவி பிஷ்னாய்க்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 பிளேயர் தான் கணக்கு. ஆர்சிபி சைடில் போனோம் அப்படின்னா, விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல், மயங்க் அகர்வால் விளையாண்டா எடுத்துக்கோங்க, இல்லை ரஜத் படிதர், 2 பேரில் யாராவது ஒருத்தர், ஜிதிஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட். 8 பேர் நான் சொல்லியிருக்கேன். இந்த 8 பேர் தவிர்க்க முடியாது, அதனால் எடுத்துகிட்டேன். உங்கள் டீமை நீங்கள் ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் நேற்று சாஃப்ட்வேரில், எல்லாமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போது வந்து மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர் காமன் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வராது, நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எய்டன் மார்க்ரம், டேவிட் மில்லர், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், ரவி பிஷ்னாய்க், இவங்க 5 பேருக்கு எல்எஸ்ஜியில் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 7:30 9:10 வரைக்கும், 9:10 வரைக்கும் நடக்குது. 9:10 11:10 வரைக்கும் தேர்ட் ஹாஃப் நடக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்எஸ்ஜிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்க பவுலிங் போடும்போது மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், ரவி பிஷ்னாய்க், இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதே வந்து ஆர்சிபி சைடில் பார்த்தோம் அப்படின்னா, ரஜத் படிதர், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், இவங்க 3 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது. ஸோ இப்போ இதில் ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியில் பவுலர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா, இப்போ இந்த கேட் அண்ட் மவுஸ் சினாரியோ தான். என்னென்னா அவங்க எல்லா பேட்ஸ்மேனுக்கும் நல்லா இருக்குது ஆர்சிபியில், அவங்களுக்கு பவுலர் நல்லா இருக்குது. பட் எஸ்பெஷலி பவுலர்ஸ் இந்த இடத்துல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை எல்எஸ்ஜி டாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராமல் ஃபஸ்ட்டு என்ன ஸ்கோர் கொடுக்குறாங்களோ 190 195 கொடுக்குறாங்களோ அதை ஆர்சிபி பேட்டிங் பிடிச்சா வராது அப்படின்னு நம்ம தைரியமாக துணிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி. அந்த பற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்படியே டிப்ஸ் சொல்லிட்டே வரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சொல்லிட்டேன். இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், ரஜத் படிதர், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், இவங்க 3 பேருக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர். ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது செகண்ட் பவுலிங் ஆர்சிபி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுவார். ஸோ புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட் செகண்ட் டே பவுலிங் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு புவனேஸ்வர் குமார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, குருணால் பாண்டியா பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா நிறைய விஷயம் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகும். திருப்பி சொல்கிறேன். எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்ரம், டேவிட் மில்லர், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், ரவி பிஷ்நாய்க் 5 பேர். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரஜத் படிதர், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், இவங்க 3 பேர் காமிக்குது. ஸோ ஸ்லைட் எட்ஜ் கோஸ் டு எல்எஸ்சின்னு சொல்லலாம் இந்த காம்பினேஷனை பொறுத்து. ஓகே, செகண்ட் ஹாஃப் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்துல் சமாத், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங். ஸோ இவங்க 3 பேருக்கு நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சியில் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் மேட்ச்சில் மயங்க் யாதவுக்கும் ஆகாஷ் சிங்க்கும் நல்லா இருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இதை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதர், மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. தேர்ட் ஆஃப், அதாவது அந்த 11:30 மேலே தேர்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ தான் நல்லா இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்து ஐடியா பண்ணி தான் எடுக்கணும் ஜிதேஷ் சர்மாவெலாம். பட் எடுத்துக்கலாம், காமன் டீமில் எடுத்துக்கலாம். செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி குருணால் பாண்டியா, ஜாஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ஸோ அப்போது பவுலிங் பொறுத்த வரைக்கும் 2 சைடு சாதகமாக இருக்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கோர் வந்து ஆவரேஜ் ஸ்கோரில் தான் மேட்ச் நடக்கும். ஆவரேஜ் ஸ்கோரில் நடந்தால் போதும். 2 சைடு பவுலிங் நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எல்எஸ்ஜி சைடில் பேட்ஸ்மேனான சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால இந்த மேட்சை ஸ்லைட் எட்ஜில் ட்ரேட் ஆகி ஆர்சிபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகுது அப்படின்றத சொல்லலாம். இது எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னு தடுமாறுவாங்க, ஒன் சைடு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுது. இதுதான் முக்கியம். ஸோ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா பேட்ஸ்மேன் அவுட் ஆகவும் மேட்ச் போத் சைட் ட்ரேட் ஆகவும் வாய்ப்பும். இதே வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா எல்எஸ்ஜி பவுலிங் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது இதே வந்து எல்எஸ்ஜி பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா மேட்ச் ஆர்சிபி சைடு ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இதுதான் மேட்ச் ஃப்ளோ. ஸோ என்னோட 11 சொல்லிடுறேன். இப்போ எல்ஹெச்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா எய்டன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன், அப்துல் சமாத், டேவிட் மில்லர், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், ரவி பிஷ்நாய்க் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த 6 பிளேயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது எல்ஹெச்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா. ஸோ எல்ஹெச்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கும் போது பவுலிங் போர்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஆளுங்க நீங்கள் யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபுல் செகண்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. அப்போது ரஜத் படிதர், விராட் கோலி, மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ 6 மொத்தம் 13 பிளேயர் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்சிபி பேட்டிங் பிடிச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல், ரஜத் படிதர், மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மா. டிம் டேவிட் பவுலிங் போட்டால் தான் விக்கெட் எடுப்பார், பேட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ 6-7 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 7 பேர் எடுத்துக்கோங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கணும். ரவி பிஷ்நாய்க்கு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. பேட்ஸ்மேன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எய்டன் மார்க்ரம், நிக்கலஸ் பூரன், டேவிட் மில்லர். ஸோ 6 பேர். ஸோ 13 பேர் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீமை பிரித்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாராக வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேப்டன் ஆப்ஷனில் எய்டன் மார்க்ரம் ஆர் நிக்கலஸ் பூரன் யாராவது ஒருத்தர் போங்க. ஆகாஷ் சிங் நீங்கள் பவுலிங் ரிலேட்டட் மேட்சாக இருக்குங்கிறதுனால ஆகாஷ் சிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாசிபிளாக எக்ஸ்ட்ரீமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஆகாஷ் சிங் இன்னைக்கு. ஸோ நான் ஆகாஷ் சிங்க்கு போகிறேன். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி எடுத்துக்கலாம், குருணால் பாண்டியா,
இவங்க 2 பேர் ஆப்ஷனில் வச்சுங்க. புவனேஸ்வர் குமார் பண்ணி நான் வந்து 2மே ஆல்ரவுண்டர் போகிறேன். ஏன்னா விக்கெட்ஸ் போத் சைடு விழுக வாய்ப்பு இருக்கிறனால அங்கே வந்து ஆகாஷ் சிங், இங்கே வந்து குருணால் பாண்டியா, இவங்க தான் என்னோட கேப்டன் ஆப்ஷன்ஸ் அன்றைக்கி இருப்பாங்க என்னோட சான்ஸ் படி. ஸோ இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு. அட்லாஸ்ட் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேட்ச் ஃப்ளோ இதுதான். 2 ஹாஃபாக கணக்கு வச்சுக்கலாம். 11:15 மேலே மேட்ச் ட்விஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ரிசல்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணால் மாறலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்எஸ்ஜி டாமினேட் நியூட்ரலாகவும், செகண்ட் ஹாஃப் ஆர்சிபியும் டாமினேட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் வந்து 2 சினாரியோ. இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி ஸ்லைட்டாக ட்ரேட் ஆகி ஆர்சிபி டாமினேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரியும், எல்எஸ்ஜி பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அந்த மேட்ச் ஸ்லைட்டாக ஒன் சைடு போகிற மாதிரியான ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது இந்த மேட்ச். ஸோ அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் வில் டேக் கேர் ஆஃப் திஸ். நல்லபடியாக பார்த்து செய்யுங்க. என்னோட ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேப்டன்சி வந்து குருணால் பாண்டியா அண்டு ஆகாஷ் சிங், இவங்கள தான் போகிறேன். ஸோ ரிஸ்கி கேப்டன் தான், அப்போ தான் கோடியை சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால் ரிஸ்கி கேப்டன் தான் போயிருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வில் see in another வீடியோ. ஸோ ஓரளவுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து சில பிளேயர்ஸ் லைக் மிச்சல் மார்ஸு, திக்விக்சிங் ரெட்டி, அவிஷ்கான்லாம் எனக்கு பாயிண்டே காமிக்கல. அதில் ஏதாவது பக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். பட் இதிலலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி எனக்கு பிரச்சனை வருது மிச்சல் மார்ஸில் தான். அதை வேணால் நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் கேஸ். லவ் யூ ஆல். வில் see in another வீடியோ.